ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே நம் நிஜமாக மாறிவிடும். சிலர் பணத்தை ஈர்க்கிறார்கள், சிலர் கடனையே ஈர்க்கிறார்கள். அது நம்முடைய முயற்சியால் அல்ல, நம்முடைய அழகான மனசு நினைப்பதால்தான். இன்று நீ கேட்கப் போகும் கதை ஒரு மனிதன் எவ்வாறு தனது எண்ணத்தை மாற்றி கடனிலிருந்து செல்வந்தராக மாறினான் என்பதை கூறும் உண்மை உணர்வின் கதை. ஒரு சிறிய ஊரில் குமார் என்ற ஒரு சாதாரண மனிதன் வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கடன்களால் சூழப்பட்டிருந்தது. பள்ளிக்கூடக் கடன், வீட்டுக்கடன், வங்கிக் கடன், அங்காடிக் கடன், எதிலும் அவன் சுமைப்பட்டிருந்தான். அவன் ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் மனதில் ஒரு எண்ணமே, இன்னும் எவ்வளவு கடன், இதை எப்படி தீர்ப்பது? அவன் நினைப்பதே கடன், பேசுவதுமே கடன், கனவிலும் கூட கடன். அவன் உலகமே கடனாகி போனது. ஒரு நாள் அவன் மனம் உடைந்து ஒரு ஆலயத்திற்குச் சென்றான். அங்கு ஒரு மூதாட்டி அமர்ந்திருந்தாள். குமார் அவளை பார்த்து அழுதான். குமார், அம்மா, நான் கடனில் மூழ்கிப் போயிட்டேன். என்னால இதிலிருந்து வெளியே வர முடியல. மூதாட்டி சிரித்தாள். அவள் அமைதியாக சொன்னாள், மகனே, நீ ஒவ்வொரு நாளும் என்ன நினைக்கிறேனோ அதைதான் உருவாக்குறே. நீ நினைக்கிறதெல்லாம் கடன் என்றால் வாழ்க்கை இன்னும் கடனை உன்னிடம் கொண்டு வந்து வைக்கும். குமார், அப்படியென்றால் என்ன செய்யலாம் அம்மா? மூதாட்டி, நீ முதலில் உன்னை பற்றி நம்பிக்கை கொள். நீ ஏற்கனவே கடனின்றி வாழ்கிறாய் என்ற உணர்வுடன் இரு. கடன் தீர்ந்த பிறகு நீ எப்படி சுவாசிப்பாய் என்று கற்பனை செய். அந்த சாந்தி, அந்த நிம்மதி, அதை இப்போதே உணர். அவள் கையில் ஒரு சிறிய காகிதம் கொடுத்தாள். அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் கடனின்றி சுதந்திரமாக வாழ்கிறேன். பணம் எளிதாகவும் பெரிதாகவும் என்னிடம் வந்து சேர்கிறது. ஒரு நாள் அவன் மனம் உடைந்து ஒரு ஆலயத்திற்குச் சென்றான். அங்கு ஒரு மூதாட்டி அமர்ந்திருந்தாள். குமார் அவளை பார்த்து அழுதான். குமார், அம்மா, நான் கடனில் மூழ்கிப் போய்விட்டேன். என்னால இதிலிருந்து வெளியே வர முடியல. மூதாட்டி சிரித்தாள். அவள் அமைதியாக சொன்னாள், மகனே, நீ ஒவ்வொரு நாளும் என்ன நினைக்கிறேனோ அதைதான் உருவாக்குறே. நீ நினைக்கிறதெல்லாம் கடன் என்றால் வாழ்க்கை இன்னும் கடனை உன்னிடம் கொண்டு வந்து வைக்கும். குமார், அப்படியென்றால் என்ன செய்யலாம் அம்மா? மூதாட்டி, நீ முதலில் உன்னை பற்றி நம்பிக்கை கொள். நீ ஏற்கனவே கடனின்றி வாழ்கிறாய் என்ற உணர்வுடன் இரு. கடன் தீர்ந்த பிறகு நீ எப்படி சுவாசிப்பாய் என்று கற்பனை செய். அந்த சாந்தி, அந்த நிம்மதி, அதை இப்போதே உணர். அவள் கையில் ஒரு சிறிய காகிதம் கொடுத்தாள். அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் கடனின்றி சுதந்திரமாக வாழ்கிறேன். பணம் எளிதாகவும் பெரிதாகவும் என்னிடம் வந்து சேர்கிறது. அந்த நாளிலிருந்து குமார் தினமும் காலை மாலை அந்த வாக்கியத்தை சொன்னான். அவன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. அவன் பணத்தை பற்றிய எண்ணத்தை மாற்றினான். இனி அவன் என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லவில்லை. அவன் பணம் எளிதாக என்னிடம் வந்து சேர்கிறது என்று உணர்ந்தான். சில வாரங்களில் அவனுடைய மனநிலை மாறியது. ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைத்தது. அவன் கடனை திருப்பிச் செலுத்தத் தொடங்கினான். முதலில் சிறிய தொகைகள், பிறகு பெரிய தொகைகள். ஆனால் உண்மையான மாற்றம் என்னவென்றால், அவன் இனி கடனை பற்றி சிந்திக்கவில்லை. அவன் சுதந்திரத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கினான். ஒரு வருடம் கழித்து குமார் தனது பழைய கடன் புத்தகத்தை திறந்தான். அதில் உள்ள எல்லா பக்கங்களும் paid என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் புன்னகையுடன் வானத்தை நோக்கி சொன்னான், நன்றி பிரபஞ்சமே, நான் நம்பியதை நீ எனக்கு தந்தாய். நாம் எதை தொடர்ந்து நினைக்கிறோமோ அதையே பிரபஞ்சம் நமக்கு திருப்பித் தரும். நீ கடனை நினைத்தால் கடன் வரும். நீ பணத்தை நினைத்தால் பணம் வரும். ஆனால் முக்கியமானது அந்த உணர்வை உணர்வதுதான். நம்பிக்கை பிளஸ் உணர்வு பிளஸ் நன்றி, இவையே லா ஆஃப் அட்ராக்ஷனின் 3 தங்கச்சாவிகள். நீ எதை நம்புகிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறும். இது போன்ற ஆழமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.